திரு கேசிபி, இது ஃபைனல்னு கிட்டத்தட்ட எடுத்துக்கலாமா? பாமக என்டிஏக்கு போகிறாங்க, தேமுதிக அதிமுகவோட போகிறாங்க, இதுதான் அப்படின்னு ஆல்மோஸ்ட் நம்ம எடுத்துக்கலாமா இந்த சூழ்நிலையில்? இன்றைய சூழ்நிலைகளில் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவோடு செல்வதற்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகமாக தெரியுது. எடப்பாடி பழனிசாமி இதற்கு முன்பு அவர் மெகா கூட்டணின்னு சொன்னது திமுக அணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி ஒருவேளை வந்துரும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருவேளை வந்துரும் என்பதை அவர் பெரிய அளவில் எதிர்பார்த்தார். அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நிரந்தரமாக ஓரளவுக்கு எடப்பாடி பழனிசாமியோடு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஒரு புரிதல் உள்ள ஒரு கட்சியாகத்தான் இருக்கிறாங்க, நம்மை விட்டு சென்றுவிட மாட்டார்கள்ங்கிற அதீத நம்பிக்கையோடு இருந்திருக்கிறார். அடுத்து மத்தியில ஆளுகிற கட்சியாக இருக்கிறது பாஜக. அப்ப மத்திய அரசாங்கத்தினுடைய பலம் சகல விதங்களிலும் அதிகமாக இருக்கும். அப்ப மற்ற கட்சிகள் வந்து மீண்டும் மோடியே பிரதம அமைச்சராக வருவார் என்கிற ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படுகிற பொழுது அந்த பக்கம் சாய்வதற்கு அதிகமாக இருக்கு. இதையெல்லாம் அவர் கொஞ்சம் யூகிக்க தவறிவிட்டார். இதற்கு 2014 போல 40லும் அதிமுக தனித்து நிற்கும், 40லும் இரட்டலை சின்னம் போட்டியிட்டு வெற்றி பெறும் என்பதை முழக்கமாக வைத்திருக்கணும். அவர் மெகா கூட்டணியை கூட்டணி அமைப்போம், அதான் இப்ப சொல்றாங்க, அந்த மெகா கூட்டணி அமைப்போம்னு அவர் நாமக்கல் கூட்டத்துல பேசினதுதான் இன்றைக்கு அவரை விமர்சனத்துக்கு உள்ளாக்குற வகையில அமைந்திருக்கிறது. இரண்டாவது தேர்தல் களம் என்பது யார் கூட்டணி அமைக்கிறார்கள் என்பது அல்ல, இறுதியில தேர்தலில் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதுதான் முக்கியம். அப்ப அந்த வெற்றி அதிமுக பெற வேண்டும். இந்த கூட்டணி அமைச்சதுக்கு அப்புறம் பெரிய கூட்டணி அமைச்சிட்டாலும் பாஜக வெற்றி பெற முடியாதுன்னு கருதுறீங்க? நிச்சயமா 2 டிஜிட் வரவே வராது பாஜக. கருத்து கணிப்புகள் உங்க தந்தி டிவி கருத்து கணிப்பு மட்டும்தான் கள யதார்த்தத்தை பிரதிபலிப்பதாக. நாங்களும் 2 டிஜிட் தானே போட்டுருந்தோம். 2 டிஜிட் கூட வாங்க முடியாதுன்னு சொல்றேன். நீங்க ரொம்ப கிரேசியஸா அவங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க்லாம் போட்டோம். அந்த 2 டிஜிட் கூட வாங்க முடியாது. ஏன்னா இல்ல சார், நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க 2014 யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு பெரிய அலையன்ஸ். அப்போ மதிமுக அங்க இருந்தாங்க, அவங்க வெளியே போயிட்டாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். இதே பாமக, தமாக, இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள்லாம் நிறைய சேர்த்து 2 MP எடுத்தாங்களே ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போதே. 19%. அதாவது அந்த மூன்றாவது அணி என்று ஒன்றை வந்து அவர்கள் வந்து கட்டமைச்சிருக்கிறாங்க. அந்த மூன்றாவது அணி அப்படிங்கிறதுக்கு பாமக இருக்கிற இடங்கள்ல கொஞ்சம் சில அதிக வாக்குகளை அவர்கள் வந்து வாங்கலாம். ரெண்டாவது கன்னியாகுமரியில வந்து டிடிவி தினகரன் ஓபிஎஸ்ல வேற கூடுதலா இருக்காங்க சார், அவங்க கூட சவுத் மட்டும் விட்டுற முடியுமா? இல்ல இபிஎஸ் ஓபி, அதாவது அதிமுகவில் இருந்து பாஜகவுக்கு போனாங்கன்னா நீங்க வந்து யானைக்கு வந்து நிலத்துல தான் பலம், முதலைக்கு தண்ணியில தான் பலம், ஓபிஎஸ்க்கு அதிமுகவுல தான் பலம். அவர் வந்து பாஜகவுக்கு போனார்னா அவருக்கு அங்க பலம் இருக்காது. ஓபிஎஸ்க்கு தெக்கதான் பலம்னு அவர் நினைக்கலாம், பாஜக தேனியில தான் பலம், ராமநாதபுரத்துல தான் பலம் அப்படின்னு நினைக்கலாம். அது அதிமுகவுக்கு தேனியில பலம், அதிமுகவுக்கு ராமநாதபுரத்துல பலம். ஆனால் அது ஓபிஎஸ் என்கிற தனி மனிதருக்கு அது பலமாக இருக்காது. நீங்க இந்த தேர்தல் களத்துல மோடி அவர்களுக்கு எதிர்ப்பு வாக்குகள் குறைஞ்சிருக்கு. கடந்த 2019 கம்பேர் பண்ணையில எதிர்ப்பு வாக்குகள் குறைஞ்சிருக்குது, அதை நம்ம ஒத்துக்கணும். அடுத்து புதிதாக அரசியலுக்கு வர்றவங்க திமுகலையும் அதிமுகலையும் மாவட்டத்துக்கு மாவட்ட குறுநில மன்னர்கள் கட்டுப்பாட்டுல இருக்கு, புதியவர்களுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால கொஞ்சம் புதியவர்கள் பாஜகவை நோக்கி, அது மத்தியில் ஆளுகிற கட்சியாக இருக்கிறாங்கிறது போயிருக்கலாம். இந்த இரண்டுமே 4% பாஜகவை 2+2 சேர்த்து 8% பாஜகவை தான் வரும். இல்ல 3 சேர்த்துனா கூட 10% கீழே தான் வரும். ஆனா இதுல எந்த இடத்துலயும் அதிமுகவினுடைய பலம் இழக்கல. ஓபிஎஸ் தினகரன் செல்வதால அதிமுக பலம் இழந்துராது. நிச்சயமா களம் என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான திராவிட களம் தான். கேப்போ திரு ஸ்ரீராம், நீங்க எவ்வளவு பெரிய மெகா கூட்டணி அமைச்சுக்கோங்க, ஜெயிக்கலாம் முடியாதுன்றார், 10 கூட தொட முடியாது.
இந்த மாதிரி தான் பல பேர் 85லேருந்து சொல்லி 2 எம்பியை வச்சு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டவங்களாம் இன்னைக்கு எங்கே போனாங்கன்னே தெரியாமல் இருக்காங்க. இன்னைக்கு 44 எம்ஏயோ 44 எம்பி வச்சிருக்காங்க. 19 மாநிலத்தை ஆளுது பாஜக. ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே இருந்தால் நல்லது தான் எங்களுக்கு. அதுதான் இன்னும் அந்த ஒரு வீரியத்தை உண்டாகும். ஸோ பார்க்கலாம். நம்ம 19% எடுத்துருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி 2 மிகப்பெரிய ஆளுமைகள் இருந்த போதே 19% எடுத்த இந்த அணி மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் இங்க மினி கூட்டணி கூட இன்னைக்கு அமைக்க முடியாமல் இருக்கிறது தான் நிதர்சன உண்மை. நிச்சயமாக அதிமுகவை தவிர பாஜக என்ன சொல்லித்தோ அந்த கூட்டணியை கிட்டத்தட்ட கட்டமைச்சிருக்காங்க. இன்னும் கிருஷ்ணசாமியும் சரி, கிருஷ்ணசாமி அவர்களும் இன்னும் கையெழுத்தும் போடல அதிமுகவோட. அதனால இன்னைக்கு வேணா அப்புறம் என்ன சார் நீங்க இல்ல இருக்கிறவங்க எல்லாம் கூட்டு வந்துறீங்க போல இருக்கு. மெகா கூட்டணி அமைப்போம் நாங்களும் தான். இதுதான் தேமுதிக அங்க போகாதா அப்போ தெரியாது. இன்னைக்கு நிலைமையில எப்படி இருக்குன்றதை நீங்க பாருங்க, எப்படி போகுன்றதை நீங்க பொறுத்திருந்து பாருங்க. பல சேனல்ல சொல்லியிருக்கோம், பல விதத்துல இது ஒரு மிகப்பெரிய தவறான முடிவு. மிகப்பெரிய தவறான முடிவு. பாஜகவோட இன்னைக்கு ப்ரோவன் ஓட் பேஸ் ஒரு 4 to 5% வச்சுக்கோங்க. பாஜக, பாமக ஒரு 5% அவங்களோட ப்ரோவன் ஓட் பேஸ். மிச்சம் 4 to 5% நீங்க இப்போ எக்ஸிஸ்டிங் ப்ரோவன் ஓட் பேஸ் தான் சொல்றேன். ப்ரூவன் நம்பர்ஸ் பத்தி பேசுறீங்க. நம்பர்ஸ் பத்தி மட்டும் தான் பேசுறேன். நம்ம அடுத்த தேர்தல்ல நீங்க ப்ரூவ் பண்ணீங்க நான் சொல்ல போறேன். அண்டர்ஸ்டுட். டேக் 4 to 5% பிஜேபி, இன்னொரு 5% பாமக. மிச்சம் இருக்கக்கூடிய கட்சிகளுக்குலாம் நீங்க என்ன ஒரு 1% ஈச் கூட சொல்ல முடியாதுன்ற நிலைமை தானே. அவங்களாம் ஒரு ஏரியால இருக்கக்கூடிய கட்சிகள் தானே இருக்கிறாங்க. அப்ப மிஞ்சி போனா 10% இல்ல அதுல இருந்து தாண்டி போனா 12-13%. அதை வச்சு எப்படி ஜெயிக்க முடியும்? அது நீங்க இந்த வச்ச நம்பர்ஸ் சொல்றீங்க. திருப்பி நான் அதை பழைய விஷயத்தை தான் சொல்ல முடியும். 3% இருந்த திருப்பூரால இது 2வது வாட்டி, முதல் வாட்டி எப்படி ஆட்சியை பிடிச்சாங்க. அதுக்கு பாஜகவை மட்டும் நான் சொல்லிக்கல. ஆம் ஆத்மி பார்ட்டி பஞ்சாப்ல அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஓட்டு சதவீதம் பல காலமா இருந்ததுனால அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க. இந்த ஓட்டு சதவீதம் யாருக்குமே கேரண்டி இல்லை அசோகா. இன்னைக்கு டிஎம்கேவோட ஓட்டு வங்கியும் சரி, அதிமுக ஓட்டு சரி, பாஜக ஓட்டு வங்கி பிற மாநிலத்திலையும் சரி, எந்த கட்சிக்கும் ஓட்டு வங்கி இன்னைக்கு இருந்தக்கூடிய பழைய நம்பரே தான் வைத்துதான் திருப்பி அதே மாதிரி நிலைமையில் இருக்குன்றது நம்ம எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு அண்டர் கரண்ட் இருக்கிறது நிதர்சன உண்மை. அதை வைத்துதான் நீங்க சொன்ன 13%ம் ஏற்றுக்கொள்ள முடியாத 13%. உங்களுடைய நண்பர் அது நிச்சயமாக 20%. நான் உங்களுக்கு நம்ம இதே நீங்க ஒரு விளையாட்டா சார் கரெக்டா சொல்றீங்களான்னு கேட்டீங்க, ஞாபகம் இருக்கான்னு தெரியல. திருப்பியும் சொல்றோம், இப்பவும் கேட்கிறேன், இப்பவும் சொல்றேன், 20%க்கு மேலதான் போய் இங்க உட்காருன்றதை நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. கூட்டணிக்கு நிச்சயமாக 20% மெகா, அதுக்கு மினிமம் 20 மினிமம். ஓகே, கேட்போம். திரு பொங்கலூர் மணிகண்டன் கேட்கணும். அவங்க 20% எடுப்போம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஒரு கான்ஃபிடண்டா இருக்காங்க. இப்போ உங்க கூட்டணியில முதல்ல யார் இருக்காங்க? இல்ல, அதிமுக குறித்தான இது மாதிரியான விவாதங்களையே உருவாக்குவது திமுக, பாஜக தான். என்ன காரணம்னா, தமிழ்நாடு இன்றைக்கு போதைப் பொருளின் பிடியில சிக்கிருக்குங்க. இதை மறைப்பதற்கும் மாற்றுவதற்கும் திமுக இது போன்ற செய்திகளை பரப்புகிறது. அதிமுக வாக்கு இல்ல, அதிமுக யாரும் சேரல. பத்தி நான் கேட்கல. உங்க கூட்டணியில யாரு நேற்று பொதுச் செயலாளர் எடப்பாடியார் மிக தெளிவா என்ன சொன்னாங்க, அது மட்டுமல்ல மேடம் தேர்தல் தேதி அறிவிக்கல, இன்னும் யாரும் பேசிட்டு இருக்காங்க, தேமுதிக பேசிட்டு இருக்குது, மற்ற பேசுனா திரு கேசிபி சொன்னார் அழகா. நீங்க காங்கிரஸ் வரும்னு எதிர்பார்த்தீங்க, வரல. விசிக வரும்னு எதிர்பார்த்தீங்க, வரல. பாமக கூடவே இருந்தவங்களும் இப்ப வருவாங்களா இல்லையாங்கிறது தெரியாத சூழ்நிலையில இருக்கு. அப்போ ஏன் ஒரு மாபெரும் திராவிட கட்சியான அதிமுக நோக்கி ஏன் யாரும் வரமாட்டேங்கிறாங்கன்ற ஒரு கேள்வி அப்படியே நிக்குது இல்ல? அதுக்கு நம்ம விடை காணோம். இப்போ அப்படி மாபெரும் அதிமுக வார்த்தையே குறைச்சே வச்சுங்க. அப்ப அப்படிப்பட்ட பாஜக அதிமுகவை திரும்ப திரும்ப அழைப்பது ஏனப்போ? பாஜக எதுவுமே இல்லையில. இப்படிங்க ஒண்ணு இல்ல, பாஜகவோடு இணைந்திருக்கிற கட்சிகள் எல்லாம் எத்தனை சதவீத வாக்கு வங்கிகளை நிரூபித்திருக்கிறது கடந்த காலத்துல. இப்ப பாஜக கூடியாச்சுன்னா எந்த அளவுல சொல்றாங்க, எந்த எலெக்ஷன் நடந்து நிரூபிச்சாங்க. ஒரு 4 மீட்டிங் போட்டோம், எத்தனை 400 மீட்டிங் போட்டாச்சு அதிமுக. லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. பல்லடத்து பகுதியில அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் கலந்து கொண்டு பொதுக்கூட்டத்துல 25,000 பேர் வந்தாங்க. போன வாரம் மோடி கலந்து கொண்டு அடுத்த நாளே வந்தாங்க. எப்படி இது மாதிரி ஆயிரக்கணக்கான கூட்டத்தை அதிமுக நடத்துங்க. ஒரே ஒரு கூட்டத்தை நடத்திட்டு நாங்க என்ன வளர்ந்தீங்க? இன்னொன்று, திமுக மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு, மக்கள் மத்தியில அளவு கடந்த
அதிருப்தி திமுக நிலவுகிறது. கூட்டணி கிட்ட வந்துருக்கணுமே. அறுவடை அப்ப உங்களை நோக்கி தானே கூட்டணி வந்திருக்கணும். அதுதானே சார் இப்ப அதிமுக கூட்டணி- மேடம், இல்ல கூட்டணி திமுகவுக்கு